ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சற்று நீராடினால், நாங்கள் நம் பாவைக்கு சற்று நீராடினால், நீங்கின்ற நாடெல்லாம், நீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் முன்மாறி பெய்து, திங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரு சென்னதோடு கயலுகள, ஓங்கு பெரு சென்னதோடு கயலுகள, பூங்கு வள்ளை போதில் பொதி வண்டு கண்படுப்ப, பூங்கு வள்ளை போதில் பொதி வண்டு கண்படுப்ப, தேங்காதி பூக்கிருந்து சேர்த்த முலை பற்றி, தேங்காதி பூக்கிருந்து சேர்த்த முலை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். திருப்பாவை பாசுரம் எண் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீட்ட முலை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். பகவானை சரணடைந்து அவன் பேர் பாடி பாவை நோன்பு நோற்றால் நோட்பவருக்கு மட்டும் பயன் கிடைக்கும் என்று அவள் சொல்லவில்லை, இந்த நாடே செழித்திருக்கும் என்று சொல்கிறாள். இன்றைக்கு நாம் பேசக்கூடிய பசுமை புரட்சி, நீல புரட்சி, வெண்மை புரட்சி, இவையெல்லாம் அறிவியலின் கண்டுபிடிப்புகள். இதனால் இந்த நாடு செழித்திருக்கிறது என்று சொல்வதை தன் பக்தியின் வழியாகவே செயல்படுத்தி காட்டியவள் ஆண்டாள் நாச்சியார். இந்த பசுமை புரட்சியும் நீல புரட்சியும் வெண்மை புரட்சியும் ஒரே பாடலில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது திருப்பாவையின் இந்த 3ஆம் பாசுரத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஔவையார் ஒரு மக்களை 3 வகையாக பிரிக்கிறாள். ஒன்று, சொல்லாமலே செய்யக்கூடியவர்கள் பெரியவர்கள், மற்றவர்கள் சொல்லி செய்யக்கூடியவர்கள் சிறியவர்கள், சொல்லியும் செய்யாதவர்கள் கயவர்கள் என்று சொல்லுவார். மக்களில் 3 வகையை நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுடைய துயரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைபவர்கள் கீழ்மக்கள், மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி தானும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் மக்கள்.
தான் துயருற்றாலும் மற்றவர்களுடைய இன்பத்துக்காக அந்த துயரை தாங்கிக் கொண்டிருப்பவர்கள் உயர்ந்தவர்கள். இதையும் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். மாவரி சக்கரவர்த்தியிடம் இறைவன் கையேந்தி நிற்கிறார். எதற்காக நிற்கிறார்? தனக்காக கையேந்தவில்லை, தேவர்களுக்காக, தேவர்களுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக இறந்து நிற்கிறார். இது இழிவான இறப்பு இல்லை. அதனால் இறைவனை உத்தமன் என்கிற சொல் கொண்டு அழைக்கிறாள் ஆண்டாள். பெரியோர்களுள் பெரியோராகிய பகவான் சிறியோர்களுள் சிறியவனாகிய வாமன அவதாரம் கொண்டு மற்றவர்களின் பொருட்டு மற்றவர்களுடைய துன்பத்தை தீர்த்து இன்பத்தை கொடுப்பதற்காக கையேந்தி நிற்கிற காரணத்தினால் ஓங்கியவன், உயர்ந்தவன், உலகளந்தவன், உத்தமன் என்கிற பெயர்களையெல்லாம் சொல்லி ஓங்கி உலக அளந்த உத்தமன் பேர்பாடி என்று அழகாக கூறியிருக்கிறாள். பகவானை விட பகவானுடைய பெயரே உயர்ந்தது என்பதை பக்தர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ராம அவதாரத்திலே அனுமன் கடலை தாண்டும் போது கூட ராமநாமத்தை சொல்லியே தாண்டுகிறான். கிருஷ்ணாவதாரத்தில் முக்காலங்களையும் உணர்ந்த கிருஷ்ணன் பாஞ்சாலி அழைத்தவுடன் வரவில்லை. இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி கோவிந்தா என்று அழைத்தவுடன் ஓடி வந்து உதவினான். பகவானின் நாமமே அவளுடைய மானத்தை காத்தது. இறைவனுக்கு 1008 திருநாமங்களை சொல்லி போற்றுகின்றனர் அடியவர்கள். இதனை நன்கு உணர்ந்ததால்தான் ஆண்டாள் உத்தமன் பேர்பாடி என்று சொல்கிறாள். சொன்னதோடு மட்டுமில்லை, இந்த திருப்பாவையிலே எத்தனை சொற்களை கொண்டு அந்த இறைவனை போற்றுகிறாள் தெரியுமா? நந்தகோபன் குமரன், யசோதை இளஞ்சிங்கம், கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன், ஓங்கி உலகளந்த உத்தமன், ஊழி முதல்வன், பத்மநாபன், மாயன், வடமதுரை மைந்தன், யமுனை துறைவன், ஆயர்குல அணிவிளக்கு, தாமோதரன், புள்ளரையன், வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து, மூர்த்தி, கேசவன், மாவாய் பிளந்தான், தேவாதி தேவன், மாமாயன், மாதவன், வைகுந்தன், புண்ணியன், முகில்வண்ணன், மனத்துக்கினியான், புள்ளின்வாய் கீண்டான், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், பங்கைய கண்ணன், வல்லானைக் கொன்றான், மாற்றாரை மாற்றழிக்க வல்லான், மால், மணிவண்ணன், உம்பர்கோமான், மலர்மார்பன், கலி, செப்பம் உடையான், திரள் உடையான், விமலன், ஊற்றமுடையான், பெரியான் சுடர், பூவை பூவண்ணன், உலகமளந்தான், தென்னிலங்கை செற்றான், சகடமுதைத்தான், கன்று குணிலா எரிந்தான், ஒருத்தி மகன், நெடுமால், ஆலின் இளையான், கோவிந்தன், மாதவன், செல்வத் திருமால் என்று நூல் முழுக்க, திருப்பாவை பாசுரம் முழுக்க முழுக்க பகவானின் நாமங்களையெல்லாம் ஆண்டாள் பாடியிருக்கிறாள். இது மட்டுமா? பரமன் அடிப்பாடி, உத்தமன் பேர்பாடி, வாயினால் பாடி, கேசவனை பாடவும், பாடி பறை கொண்டு முகில்வண்ணன் பேர்பாட, மனத்துக்கினியானை பாடவும், கீர்த்திமை பாடி, பங்கைய கண்ணனை பாடு, மாயனை பாடு, துயில் எழப் பாடுவான், உண்மைத்துணன் பேர்பாட, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி, கோவிந்தா உந்தனை பாடி, பாடி பறைகொண்டாறு என நம்மையும்
பாட வைத்திருக்கிறாள் ஆண்டாள். இந்த திருப்பாவை பாடல் பாசுரத்தினை நாம் பாடும்போது நாட்டினுடைய வளம் நம் கண்முன்னே அப்படியே விரிகிறது. நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்கிறது. அந்த மழையின் நடுவே உயர்ந்த செந்நெற்கதிர்கள் விளைந்திருக்கின்றன. அதன் இடையிலே மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன. பூங்குவளை போது, போது என்றால் தமிழிலே என்ன பொருள் தெரியுமா? அரும்பாகவும் இல்லாமல் மலராகவும் இல்லாமல் இடைப்பட்டு நிற்கிற பூவின் ஒரு பருவம், அதுதான் போது. அந்த போதிலேதான் தேன் நிறைந்திருக்கும். பொதுவாக வண்டுகளுக்கு என்ன பழக்கம் என்றால், ஒரு மலரிலே மட்டும் அது தேன் அருந்தாது. ஒரு மலரோடு நிற்காமல் பல மலர்களை தேடிச் செல்லும். அப்போதுதான் அதற்கு தேவையான தேன் கிடைக்கும். ஆனால் இந்த ஊரிலே பூக்களெல்லாம் பூத்திருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு பூவிலே வண்டானது தேனை அருந்துவதோடு மட்டுமல்லாமல் அதிலேயே கண் தூங்குகிறதாம். அப்படி என்றால் அந்த பூவில் மட்டுமே தேன் நிறைந்ததாகவும் வேறு பூவுக்கு செல்ல வேண்டிய தேவையே இல்லை என்றும் நிறைவான வளம் நிறைந்த செழிப்பான நாடென்றும் ஆண்டாள் கூறுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு நாடு எப்போது அவ்வளவு சிறப்பாக இருக்கும்? பூக்களெல்லாம் தேனால் நிறைந்து பூத்து கிடக்கும் என்று சொன்னால் அந்த நாட்டின் வளம் எப்படி இருக்கும்? வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கள் எல்லாம் குடங்களிலே பாலை நிறைக்கக்கூடிய வளம் நிறைந்ததாக, பூக்களிலே தேன் நிறைந்திருக்கின்றன. பசுக்களெல்லாம் பாலை வாரி வாரி சுரக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த செல்வம் இந்த மண்ணுக்கு எப்போதும் நிலைபேறு உடையதாக அந்த இறைவன் அருள வேண்டும் என்றால் பாவை நோன்பினை நோற்க வேண்டும் என்பதே ஆண்டாளுடைய அடிப்படை பக்தியாக இருக்கிறது.